ஹே guys, அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஹைதராபாதி கச்சி கோஷ் பிரியாணி. நேம் கேட்டுட்டு யாரும் பயப்பட வேண்டாம். இது ஒரு சிம்பிள் பிரியாணி ரெசிபி. இதை விட சிம்பிளா ஒரு பிரியாணி செய்ய முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இது சிம்பிளான ரெசிபி. பிரியாணி இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க கூட இந்த பிரியாணி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செஞ்சிடலாம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஜீரகத்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், 3 பச்சை மிளகா, புளிப்பில்லாத தயிர் 250 கிராம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா, ஒரு லெமன் ஜூஸ், தென் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், 2 ஃப்ரை பண்ண ஆனியன், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு, சீரகம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கனுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 3 ஹவர்ஸ்க்கு இதை மேரினேட் பண்ண வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ரைஸை ஹாஃப் குக் பண்ணி எடுக்கணும். அதுக்கு ஒரு பேன்ல தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்பைசஸ் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு, சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லி, புதினா, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. தென் 1/2 kg பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டு அது ஒரு 1/2% குக் ஆனதுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க. தென் இன்னொரு பேன்ல நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் சேர்த்துட்டு மேல ரைஸுமே சேர்த்துட்டு ஃப்ரைடு ஆனியன், கொஞ்சமா மல்லி, புதினா, மில்க்ல கொஞ்சமா சாஃப்ரான் மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு மேல கொஞ்சமா கீ சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்ல வச்சு 45 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சுட சுட சூப்பர்வான ஹைதராபாதி பிரியாணி ரெடி. இந்த பிரியாணி பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பெர்ஃபெக்டா அழகா உதிரி உதிரியா வந்திருக்கு. நான் டேஸ்ட் செம்ம சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே மாதிரி ஸ்டைல செய்யாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. டாடா.